சைனாவின் வாங்கு கோல்டு ஃபீல்ட் உலகின் மிகப்பெரிய ரிசர்வ் தங்க இருப்பை வந்து சைனா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சைனாவின் ஹுனான் ப்ரோவின்ஸ் ஹுனான் மாகாணத்தின் நார்த் ஈஸ்ட்ல உள்ள பிஞ்சாங் கவுண்டி எனும் சிட்டியில அமைஞ்சிருக்கிற வாங்கு கோல்டு ஃபீல்ட்ல ஜியாலஜிஸ்ட் 2 கிலோமீட்டர் ஆழத்துல 40 கோல்டு விங்ஸ் 40 தங்க நரம்புகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 40 கோல்டு விங்ஸ்ல 300 மெட்ரிக் டன் கோல்டு வந்து இருக்கு அப்படின்ட்டும் 3 கிலோமீட்டர் ஆழத்துல 1000 மெட்ரிக் டன் கோல்டு ரிசர்வ் தங்க இருப்பு வந்து இருக்கு அப்படின்ட்டும் எஸ்கவேட் தோண்டி எடுக்கப்படுற ஒவ்வொரு மெட்ரிக் டன் ஓர் தாதுலையும் 138 கிராம் தங்கம் வந்து இருக்கும் அப்படின்ட்டும் எஸ்கவேட் தோண்டி எடுக்கப்படுற தாது 8 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னா ஹை கிரேடா கருதப்படும் அப்படின்ட்டு ஜியாலஜிக்கல் பியூரோ ஆஃப் ஹினான் ப்ரோவின்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சைனாவின் வாங்கு கோல்டு ஃபீல்ட்ல 3 கிலோமீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 1000 மெட்ரிக் டன் இதோட மதிப்பு இதோட ஒர்த்து வந்து 80 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல், அதாவது 7 லட்சம் கோடி இதோட மதிப்பு இதோட ஒர்த் அப்படின்ட்டு ஜியாலஜிக்கல் பியூரோ ஆஃப் ஹினான் ப்ரோவின்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சைனாவின் வாங்கு கோல்டு ஃபீல்ட்ல 3 கிலோமீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 1000 மெட்ரிக் டன் கோல்ட எஸ்கவேட் பண்ண சைனா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தங்கம் ஒரே இடத்துல வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எர்த்குவிக்கின் போது பாறைகளில் ஏற்படும் பிரஷர்னால உருவாகும் பீசோ எலக்ட்ரிசிட்டி நிலத்துக்கடியில் உள்ள ஃப்ளூயிட்ல உள்ள தங்கத்தை தனியா பிரித்து அப்படியே படிய வைக்க